ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட நைட் சொல் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐ ஆப்டைன் எ மெத்திக் ஐட்டத்தோட கண்டினியூ எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I get overwhelmed so easily. My anxiety creeps inside of me, makes it hard to breathe. What's come over me feels like I'm somebody else. ஓ, கதை அப்படியா நினைச்சுக்கிட்டு அப்படியே லைட் ஸ்மைலோட கில்டு மெம்பர்லாம் காசு கிடையாது, நீங்க வேற எங்கேயோ போய் பாருங்கன்னு சொல்றாங்க. அதுக்காக அவனும் அதே மாதிரி நினைப்பானா என்ன? செயின்டென்சியன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, இந்த உலகத்துல சிலதெல்லாம் காசு கொடுத்து எதுவும் வாங்க முடியாது, அது உனக்கு தெரியாதா என்ன? சொன்னதெல்லாம் அவ கேட்டுட்டு, எனக்கு தெரியும் நீ இந்த ஆஃபரை ஏத்துக்க மாட்டேன், ஆனா பரவாயில்ல, ஒரு மரியாதைக்கு உன்கிட்ட வந்து கேட்கணுமேன்னு வந்து கேட்டேன். அதுக்கு செயின்டென்சியன் வந்து, ஹோ மரியாதையாவா, அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க. அதுக்காக ஹோ மோசமோ, சரி நான் கிளம்புறேன், எனக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, உனக்கு இதை பத்தி பேசுறதுக்கு பிடிக்கலன்னு தெரியுது. அதுக்கு செயின்டென்சியன் வந்து, ரொம்ப சந்தோஷம், நீ ரொம்ப மக்கள்ல, அஃப்கோர்ஸ், ஏன்னா நான் ஒரு பிசினஸ் உமன் ஆச்சே. இப்ப அடுத்த நாள் பிசிக்கல் கேப்பபிலிட்டி டெஸ்ட் முடிச்சிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ரிசல்ட்டுக்காக. பயப்புல நம்ம ஹீரோவும் ரிசல்ட்டுக்காக போர்டு ஆர்வமா வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். ரிசல்ட் வந்துடுச்சு, ஆன் ஃபர்ஸ்ட், நம்ம ஹீரோ தான் செகண்ட். அடைச்சு இப்பயும் என்னால மெட்டீரியல் ஹார்ட் ஜீனியஸை ஓவர்டேக் பண்ண முடியல, பட் பரவாயில்ல, செகண்ட் பிளேஸும் அவ்வளோ மோசம் இல்லை. நான் இவ்வளோ சீக்கிரமா என்னை இம்ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனா என்னால அந்த கோலை இன்னும் அச்சீவ் பண்ண முடியல. அப்படியே ஹானை பாக்குறான், ஹானை பார்த்துட்டு நடந்து வரான். சியோனாவும் கிம்மும் ஹீரோ ஒருத்த பாக்குறாங்க. கிம்மு குரு குருன்னு பாக்குறா. டே யாருடா நீ, என்ன யாருடா நீ, எப்படி நீ செகண்ட் பிளேஸ்ல வந்து, அதுவும் பிசிக்கல் கேப்பபிலிட்டி டெஸ்ட்ல, அது எப்படி சாத்தியம்? ஹே, அது எப்படி சாத்தியம் இல்லாம ஆகும்? நான் ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் ஹார்ட் கிளாஸ்ல தான் நான் இருந்தேன். அதுக்கு கிம் வந்து, ஆமால அது உண்மைதான். அப்படியே ஹீரோ கிம் மண்டையிலே கை வச்சு, எங்க பாரு கிம், மேஜிக்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஸ்ட்ரென்த்லயும் ஃபோக்கஸ் பண்ணணும், என்ன புரிஞ்சுதா? சரியான்றான். உடனே கிம் செம்ம காண்டாயி, டே இப்ப பாரு உன் மூக்குலே ஒரே குத்துறம் பாருடான்னு கத்துற. சியன் அப்படியே அவளை பிடிச்சிக்கிட்டு வேண்டான்னு தடுத்துக்கிட்டு இருக்கா. அங்க நடக்கிறதெல்லாம் அந்த இன்ஸ்ட்ரக்டர் பார்த்துட்டு, மிஞ்சிங் ரொம்பவே டேஞ்சர் தான், சேர்மன் சொன்னது கரெக்டு தான், ஒரு மேஜால இந்த அளவு ஸ்ட்ரென்த்தா இருக்க முடியாது, ஆனா எப்படி அவனால அது முடியுதுன்னு யோசிச்சுட்டு, இப்ப நம்ம நெக்ஸ்ட் கிளாஸுக்கு போகக்கூடிய டைம் வந்துடுச்சுன்னு சொல்றான். ஹீரோவும் கிம்மும் என்னடான்னு பாக்குறாங்க. இப்ப நம்மளோட செகண்ட் பிசிக்கல் கேப்பபிலிட்டி ஸ்டார்ட் பண்ண போறோம். அது என்ன கிளாஸ்னா ஏஆரும் எவிஷன் டெஸ்ட், அதாவது தப்பிக்கிற டெஸ்ட்ன்னு சொல்றான். ஹீரோ அதை கேட்டுட்டு, இத வந்துடுச்சுல, நான் பாஸ்டுக்கு வரத்துக்கு முன்னாடி நிறைய ஸ்டூடெண்டோட லிமிட் என்னன்னு தெரிய வச்ச டெஸ்ட்னு நினைக்கிறான். அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து, இதுதான் மில்லர்ஸ் அகாடமியோட அட்வான்ஸ் டெக்னாலஜி, இதோட பேர் வந்து ஏஆர் டெஸ்ட் ரூம் சொல்லுவோம். நீங்க எல்லாரும் இந்த தப்பிக்கிற டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. கிம் வந்து, என்னது தப்பிக்கிற டெஸ்டான்னு கேக்குறா. அந்த இன்ஸ்ட்ரக்டர், ஆமா உங்க முன்னாடி இருக்கே, இதுதான் ஏஆர் பேட்டல் மெஷர்மெண்ட் சிஸ்டம், உங்களோட பேட்டலை விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலியமா பெட்டர் ஆக்க உதவும். ஹீரோ நினைக்கிறேன், ஆமா கரெக்ட் தான், இது அவ்வளவு சுலபமா இருக்காது. நார்மலா நீங்க ஃபைட்டிங் ட்ரோன் மான்ஸ்டர் கூட சண்டை போடும் போது உங்க பேட்டர்னை அனலைஸ் பண்ணுவோம், ஆனா இது வந்து பிசிக்கல் கேப்பபிலிட்டி டெஸ்ட், சோ நம்ம தப்பிக்க மட்டும் பண்ண போறோம். கண்டிப்பா உங்களுக்கு ஹையர் பாயிண்ட் கொடுப்போம் நீங்க மான்ஸ்டரை தோக்கடிச்சிங்கன்னா. அப்படியே ஹீரோ நினைக்கிறான், அது உண்மைதான், ரைடர் வந்து மான்ஸ்டரை ஹண்ட் பண்ணுவாங்க, எக்யூப்மெண்ட், போஷன், அப்புறம் ஆர்டிஃபெக்டை கண்டுபிடிப்பாங்க. எந்த ஒரு ரைடரால ஃபைட் பண்ண முடியலையோ அவன் வந்து யூஸ்லெஸ். இப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து எக்யூப்மெண்ட் தரான். கிம் அதை பார்த்துட்டு, என்னடா இது இயர்போன் மாதிரியே இருக்கு பாக்கறதுக்குன்றா. ஹீரோ வந்து, அது ரிசீவர் டிவைஸ், இந்த டிவைஸ் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டியை காட்டுறதுக்கான டிவைஸ்ன்னு சொல்றான். அந்த இன்ஸ்ட்ரக்டர் அதெல்லாம் கேட்டுட்டு, ஜெய் உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, நீ சொன்னது கரெக்டு தான், இது வந்து நிஜமாலே ப்ரொஜெக்டர்ல காட்டுற மான்ஸ்டரை உண்மையாலே இருக்கிற மாதிரி பிரெயின்ல ஃபீல் தரும். ஏர் பேட்டில் சிஸ்டம் வந்து ட்ரோன் ப்ராஜெக்ட்ல வரக்கூடிய 3D இமேஜை நிஜமாலேயும் மான்ஸ்டர் இருக்கிற மாதிரி காட்டும். இந்த டிவைஸ் வந்து ரொம்பவே சேஃபா இருக்கும், மான்ஸ்டரை ரீக்ரியேட் பண்ணும். இது வந்து ஃபேக்குனால எந்த ஒரு அடியும் படாது, எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது.
கண்டிப்பா இந்த ரிசீவர் மூலியமா உண்டாக்குற ஸ்டிமுலேஷன் வந்து எனிமி அட்டாக் பண்றது நிஜமாலே 50% அட்டாக் பண்ண மாதிரி ஃபீல் தரும். அதனால ஸ்டூடெண்ட்டுக்கு பதட்டம் உண்டாக்கும். ஸோ ரியல் டஞ்சன்ல அவங்களால சர்வே பண்ண முடியும். இப்போ அப்படியே இன்ஸ்ட்ரக்டர் வந்து ஏர் சிஸ்டத்துல லெவல் 1 to 100 வரைக்கும் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம லெவல் 10 வரைக்கும் தான் போக போறோம். ஒரு குரூப்லயும் 4 மெம்பர்ஸ் இருக்க போறீங்க. சரி, நான் ஒரு குரூப்பா கூப்பிடுறேன், நீங்க ஆர்டரா வாங்க, நம்ம இப்ப டெஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு சொல்றாரு. இப்ப அப்படியே என்ட்ரன்ஸ் ஆண்ட காட்டுறாங்க. குரூப் 3 வந்து நிக்குது. அதுலதான் நம்ம ஹீரோவும் இருக்கான். அதுல 2 மெட்டீரியல் ஆர்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே நைஸ் டு மீட் யூன்னு சொல்றா. அப்புறம் 2 மேஜிக் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதுலதான் அந்த லீயும் இருக்கான். ஹீரோ அதை பார்த்துட்டு நைஸ் பேலன்ஸ்ன்னு யோசிக்கிறான். அப்ப அந்த லீ வந்து ஹே நீ தானே மின்ஜின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ வந்து ஆமா அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் வந்து ஸ்டூடெண்ட் அன்ட்டில் நீ தானே ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்த, ஆனா எனக்கு புரியல எப்படி ஒரு மேஜால ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்க முடியும். அப்படியே வில்லங்கத்தனமா சிரிச்சுக்கிட்டு நீ ஏதோ ஸ்பெஷல் ரீசன் வச்சிருக்க, அது என்னன்னு கொஞ்சம் சொல்றியான்னு கேக்குறான். ஹீரோ அதை கேட்டுட்டு ஸ்பெஷல் ரீசன்லாம் இல்லைன்னு சொன்னா என்னடா பண்ண போறன்னு கேக்குறான். அதுக்கு அவன் வந்து நான் கண்டுபிடிப்பேன், ஏன் ஃபோர்ஸ் பண்ணியும் சொல்றான். அப்படியே ஹீரோ லைட் ஸ்மைலோட ஓ உனக்கு ஃபர்ஸ்டே நீ சொல்லியிருக்க வேண்டியதுதானே உனக்கு என் கூட சண்டை போடணும்னான்னு. உடனே அவன் கேக்குறான், பரவாயில்லையே நீ இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டேன்னு அப்படியே சிரிக்கிறான். இவனுங்க ஒரே டீம்ல இருந்துகிட்டு ஏன் இப்படி பண்றானுங்க, இவனுங்க இப்படியே விடுறது ஓகேவான்னு அந்த பொண்ணு போய் சமாதானப்படுத்துறா. ஹே ஹே கைஸ் நிறுத்துங்கன்னு. அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து குரூப் 3 ஃபீல்டுக்குள்ள வாங்கடான்னு கூப்பிடுறான். அப்படியே ஹீரோ போறான். அந்த லீ அடைச்சேன்னு மூஞ்ச திருப்பிக்கிறான். இப்ப அப்படியே ரூம் உள்ள போய் நிக்கிறானுங்க. இப்ப ஏஆர் ரூம்ல தப்பிக்கிற டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்க எக்யூப்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு கவுண்டன் போகுது. 5 4 3 2 1. இப்ப அப்படியே ஸ்கெலிட்டன் சோல்ஜர் அப்பியர் ஆகுது, ஸ்வாடும் கையுமா. லீ வந்து நான் இப்போதைக்கு பின்னாடி போறோம் ஒரு மேஜா. அப்போ நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடா முன்னாடி ஓடுறான். அவங்க எல்லாம் ஹான்னு வாயை பழுந்துகிட்டு ஷாக்கா பாக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து மிஞ்சையும் அது ரொம்பவே ஆபத்துன்னு கத்துறா. டேய் என்னடா பண்ற, நீ ஒரு மேஜ் நீ காம்பேக்ட் பண்றது போறேன்னு அந்த லீ சொல்றான். ஹீரோ ஸ்பீடா ஓடிக்கிட்டு நினைக்கிறான், நான் நினைக்க கூட இல்ல இப்போ கூட என்ன வம்புக்கு இழுப்பானுங்கன்னு. வேற வழியே இல்ல, இப்ப அவனுக்கு என்னோட திறமைய காட்ட வேண்டியதுதான். அப்படியே செம்ம வேகமா போய் அந்த ஸ்கெலிட்டன் மண்டையிலேயே ஒரு தூக்குறான். அது அப்படியே காலி ஆகுது. அவன் டீம் செம்ம ஷாக் ஆகுறாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்டர் யாருடா இவன் ஷாக்கா பாக்குறான். அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே செம்ம ஷாக்கா பாக்குறாங்க. இப்ப அடுத்த ஸ்கெலிட்டன் மண்டையனுங்க கூட்டமா வரானுங்க. ஹான்னு வாய பொழந்துகிட்டு வரானுங்க. ஹீரோ அப்படியே மண்டையிலேயே ஒண்ணு வச்சு அப்படியே எல்லாத்தையும் லெஃப்ட் ரைட்டுன்னு எல்லாத்தையும் தட்டி தூக்குறான். ஹீரோ யூஸ் பண்ற ஸ்கில் வந்து மானா வெப்பன். இந்த மானா வெப்பன் ஒரு சாதாரண மேஜால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஸ்கில் வந்து பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி டேமேஜை அதிகப்படுத்தும். இது ஒரு மேஜ் ஸ்கில்லா இருந்தாலும் யூஸ்லெஸ் தான். ஆனா எனக்கு அது மாதிரி இல்ல. யாருடா இவன் லீப் பாக்குறான். அந்த பொண்ணுங்க அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு பாக்குதுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் லெவல் 1 கிளியர் ஆயிடுச்சு. நீங்க எல்லா மான்ஸ்டரையும் காலி பண்ணிட்டீங்க. உங்களுக்கு போனஸ் ரிவார்டும் கிடைக்குது. இதுல யார் அதிகமா பங்கேற்றுட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா 100% மிஞ்சையும் தான் வருது. இப்ப லெவல் 2 ஸ்டார்ட் ஆகுது. டிராகர் வருது. ஹே டிராகரா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சிரிக்கிறான். இப்ப அப்படியே மொத்தமா முடிச்சிடறான். லெவல் 10 முடிச்சிட்டு இது ஃபுல்லா முடிச்சது மிஞ்சையும் தான். நீங்க ஒரு புது ரெக்கார்டே கிரியேட் பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள் வருது. அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் பாக்குறது என்னால நம்பவே முடியலன்னு அந்த லீ நினைக்கிறான். ஹீரோ அப்படியே கைய பார்த்துக்கிட்டு அந்த அளவு மோசம் இல்ல, செயின்டென்சியன் சொல்லி கொடுத்த காம்பேக்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட உடம்பு லைட்டா ஃபீல் தருது. எனக்கு இது சந்தோஷமா திருப்தியா இருக்கு. ஆனா அவங்க எனக்கு சொல்லி தரும்போது ரொம்ப பயங்கரமா ஆர்வமா இருப்பா. அத பார்க்க கொஞ்சம் பயமா இருக்கும். நீ ஹிஹின்னு பயப்புல சிரிச்சுக்கிட்டு, ஆனா அவங்க ஒரு நல்ல டீச்சர்னு சொல்றான். அப்படியே ஹீரோ பார்த்து ஹே நீ என்ன பண்ணன்னு கேக்குறான். நீ பாத்தியே அதான். அதுக்கு அவன் என்னை எப்படி நம்ப சொல்ற, ஒரு மேஜ் வந்து காம்பேக்ட்ல போய் எல்லா எனிமையும் அவனே காலி பண்ணியிருக்கான். அதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ ஏதோ ஏமாத்தி இருக்க. நீ சொல்றதுக்கெல்லாம் நான் ஒன்னும் உன்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை, நீ பாத்தியே அதுதான். அதுக்கு அவன் ஹோ வில்லங்கமா கேக்குறான். அதுக்கு ஹீரோ என்னைய மறுபடியும் சொல்ல வைக்காத, அப்படி உனக்கு அவ்வளவு ஆர்வமா இருந்ததுன்னா நீயே வந்து ஏன் செக் பண்ண கூடாது, கொய்யால
ஒன்னு சொல்லும்போது அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து அங்க 2 பேரும் என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. அடச்ச அந்த இன்ஸ்ட்ரக்டர் இல்லனா அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோ அப்படியே திரும்பி போறான். அப்ப அவன் வந்து நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைக்காத, நான் கண்டிப்பா நானும் தோக்கல, மில்லர்ஸ் ஃபெஸ்டிவல்ல அங்க சண்டை போடலான்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ இல்ல எனக்கு வேற பிளான் இருக்குன்னு சொல்றான். இப்ப அப்படியே பாய்ஸ் ஹாஸ்டல்ல ஹான் படுத்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் ஹீரோ சொன்னதை. இல்ல எனக்கு வேற பிளான் இருக்குன்னு. ஜெயும் வந்து என்னை அவனோட போட்டியாளரா நினைக்கிறான். மில்லர்ஸ் அகாடமில நம்ம சண்டை போடலாம்னு சொன்னதை நினைச்சிட்டு இப்ப நான் யோசிச்சுட்டு இருக்க டைம் இல்ல, நான் இப்ப ட்ரைனிங் சென்டருக்கு போய் ட்ரெயின் பண்ண போறேன், நான் அவனை அதிருப்தி அடைய விடக்கூடாதுன்னு ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு கிளம்புறான். இப்ப அப்படியே இன்ஸ்ட்ரக்டர் எல்லாம் பேசிட்டு வரானுங்க. ஹே நீ பிசிக்கல் கேபிலிட்டி டெஸ்ட் பாத்தியா? முன்னாடியே பார்த்தேன்டா. இந்த வருஷம் வந்து நியூ ஸ்டூடெண்ட் எல்லாரும் இம்ப்ரெசிவா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நியூ ரெக்கார்டே செட் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் நேம் வந்து மின்ஜோயிங், அவன் மேஜிக் கிளாஸ். அதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு? அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து மின்ஜோயிங் வெறும் டேலண்டட் மட்டும் கிடையாது, அவன் ஒரு மேஜா இருந்துகிட்டு தைரியமா போய் சண்டை போடுறான்னு நினைச்சிட்டு அப்படியே சேர்மன் ஆபீஸ்க்குள்ள போறாங்க. அப்படியே சேர்மன் வந்து உங்க கடின உழைப்புக்கு ரொம்பவே நன்றி. சரி இப்ப பிசிக்கல் கேபிலிட்டி டெஸ்ட் ரிசல்ட் என்னன்னு கேக்குறான். இப்போ மொத்தம் 3 ஸ்டூடெண்ட் பர்ஃபெக்டா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஹான், சாய் ஹுவான் அப்புறம் மின்ஜேயும். இவங்க 3 பேர்ல பெஸ்ட் ஸ்கோர் இருக்கிறது மின்ஜேயும் சொல்றான். ரொம்பவே நன்றி இன்ஸ்ட்ரக்டர், நீங்க நல்ல வேலை பார்த்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே டிவி ஸ்கிரீன்ல மின்ஜேயுங்க பார்த்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இதே மாதிரி ரிப்போர்ட் பண்ணுங்க அவன் என்னெல்லாம் பண்றான்னு, அவனோட கிரேட் அப்புறம் அவன் ஏதாவது வித்தியாசமா பண்ணாலும் என்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றான். புரிஞ்சுது சேர்மன் எனக்குன்னு சொல்றான். அதுக்கு அந்த சேர்மன் வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம் உங்களை நம்பி இருக்கிறது இன்ஸ்ட்ரக்டர், இதோட உங்க ரிப்போர்ட் முடிஞ்சது, நீங்க போய் மத்த ஈவெண்ட்டை மத்த இன்ஸ்ட்ரக்டருக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றான். அவங்களும் ஓகே சேர்மன் சொல்லிட்டு கிளம்புறாங்க. சேர்மன் டிவியை பார்த்துக்கிட்டு இஹின்னு சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப நீங்க தப்பிக்கிற டெஸ்ட்ல நீங்க லெவல் 27 வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கிளியர் பண்ணிருக்கீங்கன்னு வருது. இப்போதைக்கு என்னோட கரண்ட் ஸ்டேட் லெவல் 27 வரைக்கும் தான் போக முடியுது. இதுதான் என்னோட லிமிட்னு பாக்குறான். இந்த லெவல்ல நான் 6C ரேங்க் ரைடரை கிளியர் பண்ணிடுவேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு. அதுக்கான அர்த்தம் இப்ப இருக்கிற என்னோட லெவல் வந்து ஒரு டீமுக்கு சமமானது. இப்ப அடுத்ததா பிராக்டிக்கல் டஞ்சன் டெஸ்ட் தான் நடக்கும். நான் முன்னாடியே தயாராகணும்னு நினைச்சிட்டு அப்படியே பாஸ்ல நடந்தத பிராக்டிக்கல் டஞ்சன் ரைடு இன்ஸ்டன்ட் நினைச்சு பாக்குறான். இது வந்து மில்லர்ஸ் அகாடமியோட ஒரு பெரிய கருப்பு பக்கம்னு சொல்லலாம். இந்த இன்ஸ்டன்ட்ல நிறைய அப்பாவி ஸ்டூடெண்ட்ஸ் இறந்தாங்க. அந்த இன்ஸ்டன்ட்ல என் டீமும் அப்புறம் நானும் இருந்தோம். என்னோட மொத்த டீமும் காலி ஆயிட்டாங்க. நான் மட்டும்தான் உயிரோட தப்பிச்சேன். எல்லாருமே என்னை என்ன சொன்னாங்கன்னா நீயும் செத்து இருக்கலான்னு. ஆனா அப்படி அவங்க சொல்லியும் என்னால மில்லர்ஸ் அகாடமில இருந்து குவைட் பண்ண முடியல. அதுக்கு காரணம் வந்து என்ன நம்பினவங்களை நான் ஏமாத்த விரும்பலன்னு சொல்றான். இப்ப அப்படியே ஹீரோ ஷாப்பிங் பண்றான். நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ, ஹாவ் எ நைஸ் டே சொல்றாங்க. ஹீரோ பர்ச்சேசிங் வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு நினைக்கிறான், இந்த லைஃப்ல எல்லாம் டிஃப்ரெண்டா நடக்கும். பாஸ்ட்ல என்னால யாரையும் காப்பாற்ற முடியல, எல்லா பழியும் நானே ஏத்துக்கிட்டேன். ஆனா அது எப்படி இருந்ததுன்னா என்னை எப்போ வேணாலும் தூக்கி போட்டு வேற ஒருத்தனை ரீப்ளேஸ் பண்ணிற மாதிரி இருந்தது. ஆனா இந்த வாட்டி அதே மாதிரி வாழ்க்கைய வாழ மாட்டேன். எனக்கு ஒரு தடவை பட்ட கஷ்டமே போதும். இப்ப டஞ்சன் மார்க் டெஸ்டுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. ஹே மின்ஜோயிங் வா நம்ம ஒன்னா போலன்னு கிம் கூப்பிடுறா. ஹீரோ அப்படியே பெஞ்சில இருந்து எழுந்திருக்கிறான். நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் பிராக்டிக்கல் டஞ்சன். கிம் புலம்புது. அதுக்கு சியோனா ஆமா அதனால நேத்து எனக்கு தூக்கமே இல்லைன்னு சொல்றா. அது நார்மல் தான், ஃபர்ஸ்ட் டஞ்சன் போக போறோம் அப்படிதான் இருக்கும்னு ஹீரோ சொல்றான். கிம் சிரிச்சுக்கிட்டே என்ன பேசுற, அப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா என்ன, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போயிருக்கியா என்னன்னு கேக்குறா. நான் டஞ்சன் போனது இல்ல, ஆனா மான்ஸ்டரை பார்த்திருக்கேன் சில சமயம், அதுல ஒண்ணு என் பக்கத்திலே இருக்கேன்னு சொல்றான். டே உனக்கு எவ்வளவு தைரியம், அவனின் போட்டு அடிக்கிறான். சியோனா அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. கிம் டேயின் கத்துறா. அப்படியே பாத்துக்கிட்டு ஸ்மைல் பண்றா. சரி சரி உனக்கு அவ்வளவு கவலையா இருந்தா இந்தா இதை எடுத்துக்கோன்னு குடுக்கறான். என்னது இது போஷனன்னு கிம் வாங்குறா. சியோனாவும் அதை எடுத்துக்கிறா. நான் இதை வாங்கினேன் எனக்கு வாங்கும் போகும்போது, அதனால தயங்காம யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றான். சரி போனா போது, இந்த வாட்டி உன்னைய மன்னிச்சு விடுறேன்னு கிம் சொல்றா. சியோனா வந்து தேங்க்யூன்னு சொல்றா. நான் போன வாட்டி தப்பிச்சதுக்கு காரணம் லக்கு தான், ஆனா இந்த வாட்டி என்னோட திறமையால தப்பிப்பேன்னு நினைக்கிறான்.
இப்ப ஹீரோ அவனோட ரூமுக்கு வந்துட்டான் அவன் பிராக்டிஸ் பண்றான். அவனோட மானாவை ஸ்டோர் பண்றான். நாளைக்கு டஞ்சன் போறதுக்கு முன்னாடி நான் வார்ம் அப் பண்ணணும். ஒரு மேஜ் எவ்வளவுதான் டேலண்டா இருந்தாலும் சரி, அவன் சடனா ஹை லெவல் மேஜிக் யூஸ் பண்ணானா அவன் மானா ரீபவுண்ட் மூலியமா பாதிக்கப்படுவான். அது மாதிரி பாதிக்கப்படும் போது அவனோட உடம்பு ரொம்பவே காயம்படும். மேஜ் அடிக்கடி அவங்களோட ஹை லெவல் மேஜிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். அதனால அவங்க மானா ரீபவுண்டுக்கு ஆளாகுவாங்க. என்கிட்ட இருக்கிற ஸ்கில் லைட்டிங் செயின் அப்புறம் சாக்ரிஃபைஸ் எல்லாம் ஹை ரேங்க் ஸ்கில். நான் ரெகுலரா என் மானாவை ட்ரெயின் பண்ணலன்னா அதனால நானும் பாதிக்கப்படுவேன். யாருக்கு தெரியும் நாளைக்கு எந்த அளவு டேஞ்சரான சுச்சுவேஷன் இருக்குமோ. பிராக்டிக்கல் டஞ்சன்ல ஏன் நான் கூட இறந்து போகலாம், இல்லைன்னா என்னோட கிளாஸ்மேட்ல யாராவது கூட சாகலாம். அப்படியே அவனோட மானாவை ஸ்டோர் பண்றான். எல்லாத்தைய விட என்னோட மேஜிக் பவரை என்னோட ஸ்டொமக் கிட்ட ஸ்டோர் பண்ணி முன்னாடியே வச்சுக்கிட்டேன்னா இதை யூஸ் பண்ணி என்னோட உடம்ப ஸ்ட்ரென்த் பண்ணலாம், இல்லைன்னா மேஜிக்க ஸ்ட்ரென்த் பண்ணலாம். அதனால இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றான். இப்ப அப்படியே ஹீரோக்கு நோட்டிபிகேஷன் வருது. நீங்க புது சிஸ்டம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இப்ப நீங்க ஆசைப்பட்ட டைமுக்கு வந்துடுச்சு. என்னடா இது ஏதோ புதுசா வருதுன்னு பாக்குறான். ஹீரோக்கு மெயின் குவெஸ்ட் முதல் திருப்பு முனை. நீங்க ரொம்பவே ஆசைப்பட்ட பாஸ்டுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டீங்க. இப்பத்துல இருந்து பல திருப்பங்கள் நடக்கலாம். இப்ப நீங்க எடுக்க போற முடிவுல சில பேர் இறக்கவும் செய்யலாம், இல்லைன்னா உங்களால காப்பாத்தப்படுவாங்க. இது ஃபுல்லா உங்களோட முடிவு. இதோட டிஃபிகல்ட் என்னன்னு தெரியாது, இதுக்கு ரிவார்டு என்னன்னு தெரியல. ரூட் ஏ ரூட் பின்னு இருக்கு. நீங்க அதே முடிவு தான் எடுக்க போறீங்களா இல்ல வேற ஏதாவது முடிவு எடுக்க போறீங்களான்னு இருக்கு. என்னடா இது வித்தியாசமா இருக்கே, ரூட் ஏ ரூட் பின்னு இருக்கு. இந்த நோர்னிய சிஸ்டம் நான் கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆகணும்னு விரும்பிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அதுக்கு நான் தேவை, எனக்கு அது தேவை நினைச்சிட்டு. ஆனா என்னை ஏதோ ரூட்டை சூஸ் பண்ண சொல்றானுங்க. இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப நெக்ஸ்ட் டே மில்லர்ஸ் அகாடமில மாக் டஞ்சன் பிராக்டிக்கல் டஞ்சனுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டும் ரெடியா நின்னுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்குதான் பிராக்டிக்கல் டஞ்சன், எல்லாரும் நில்லுங்க. இப்ப நம்ம சீட்டு மாதிரி எடுப்போம், யார் எந்த டீம்ல போகணும்னு ஒன்னா மூவ் பண்றதுக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பேசிக்கிறாங்க. ஹீரோ இப்ப தெரியுது, ஏன்னா இது நியாயமா இருக்கணும்ல. ரியல் மான்ஸ்டர்ஸ் வரும். உங்களுக்கு லக்கு நல்லா இருந்துச்சுன்னா இந்த டஞ்சன்ல சீக்கிரமா கிளியர் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு அன்லக்கா இருந்துச்சுன்னா லோ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் இதை தோக்கடிக்கணும். இப்ப அப்படியே இன்ஸ்ட்ரக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அமைதியாகுங்க. பிராக்டிக்கல் டஞ்சன் உங்க கிரேட்ல 1. இந்த டஞ்சனுக்குள்ள லோ லெவல் மான்ஸ்டர் தான் இருக்கும். அதனால நீங்க எல்லாரும் உங்க பெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. கண்டிப்பா அவ சொல்றது எல்லாம் கோஜா என்னோட டிராப்ல ஒண்ணுதான். கண்டிப்பா இன்ஸ்ட்ரக்டர் சொல்றது உண்மைதான். அங்க நிறைய லோ லெவல் மான்ஸ்டர் தான் இருக்கும். ஆனா நான் பாஸ்டுக்கு வரதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அந்த டஞ்சனுக்குள்ள பாஸ் லெவல் மான்ஸ்டர் இருந்தது. டி லெவல் பாஸ் மான்ஸ்டர் கோபல் லார்ட் இருந்துச்சு. கண்டிப்பா இப்ப எனக்கு அது கஷ்டமா இருக்காது. ஆனா மத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் கோஜாயின் எதிர்பார்க்கிற மாதிரி நடக்க விரும்பல. ஆனா இந்த பிராக்டிக்கல் டஞ்சன் கோஜா என்னோட சின்ன பலவீனத்தை காட்டும். அந்த பலவீனம் தான் எனக்கு அவனை கொல்றதுக்கான சான்ஸா இருக்கும்னு நினைக்கிறான். அப்படியே இன்ஸ்ட்ரக்டர் அவங்க வாட்சில் டைமை பார்த்துட்டு நம்ம இப்ப சீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உங்க பேரை கூப்பிடும் போது நீங்க முன்னாடி வரலாம், எல்லாரும் அவங்க சீட்டை எடுங்கன்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எல்லாரும் டீம் ஃபார்ம் பண்றாங்க. ஹீரோவும் சியனாவும் ஒரே டீம்ல இருக்காங்க. நல்ல வேலை, எனக்கு தெரிஞ்சாலி என் டீம்ல இருக்காங்கன்னு சொல்றான். சியனாவும் ஆமான்னு சொல்ற. நல்ல வேலை, எனக்கு கம்ஃபர்ட்டா பேசுற மாதிரி ஒரு ஆள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவ திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால நான் பிளான் போடுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறான். அப்ப அங்க 2 பேர் வராங்க. ஹீரோ திரும்பி பாக்குறான். பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறான். ஹே, நாங்க தான் மெட்டீரியல் ஹார்ட் ரைடர் கிம் ஜீனா. நானும் மெட்டீரியல் ஹார்ட் ரைடர் பாக் சியங் ஹூ. ஹாயின்னு கை காட்டுறாங்க. அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டு, நீங்களும் குரூப் 3 தானா? உங்க கூட ஒர்க் பண்ண நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன்னு சொல்றான். நம்ம ஹீரோ பாஸ்டுக்கு வரத்துக்கு முன்னாடி இவங்க கூட தான் டீம்ல இருந்தா. இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு நாங்க எப்படியாவது அந்த மான்ஸ்டரை தடுத்துறோம், நீ போன்னு சொல்றாங்க. ஹீரோ அவங்கள பார்த்துட்டு ஷாக்கா யோசிச்சுட்டு, என்ன? அப்பதான் அந்த கொஸ்டின் ஞாபகம் வருது. என்னைய ரூட் சூஸ் பண்ண சொன்னது. இப்ப நீங்க எடுக்க போற முடிவுல சில பேர் இறக்கவும் செய்யலாம், இல்லனா உங்களால காப்பாத்தப்படுவாங்க. இது ஃபுல்லா உங்களோட முடிவு. இப்பதான் எனக்கு புரியுது, எனக்கு கொடுக்கப்பட்ட சாய்ஸ்ன்னு நினைக்கிறான்.